சரி பாருங்க. சார்ல்ஸ் பபேஜ் கணினியின் தந்தை என சிலரால் கருதப்படுகிறார். ஏனெனில் அவர் சொல்லுங்க மேம். சார்ல்ஸ் பபேஜ் பிள்ளைகள் இன்னைக்கு நாங்க கணினியின் தந்தை என்று சொல்ல காரணம், இவரு தகவலின் சாராம்ச மாதிரியே கண்டுபிடிக்காரு. யாருமேன் சாராம்ச மாதிரி, அப்டிராக்ட் மாடல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது என்னமோ தகவலின் சாராம்ச மாதிரிண்டா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் ஞாபகம் இருக்கோ பிள்ளைகள்? ரைட். இந்த இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் என்று சொல்லக்கூடிய மாதிரியை கண்டுபிடிச்சதுனால இந்த கன்செப்ட் தம்பிகள் முதலாவது கணனி மற்றும் இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற கணனிகளுக்கான அடிப்படை தொழில்நுட்ப உபாயமாக பிள்ளைகள் காணப்படுச்சு. அதனால இந்த தகவலின் சாராம்ச மாதிரியை கண்டுபிடிச்சதுனால நாங்கள் இந்த சார்ல்ஸ் பபேஜ் கணனியின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இந்த சார்ல்ஸ் பபேஜால ரெண்டு விதமான கருவிகள் கண்டுபிடிக்கப்படுது. யார் யார் பிள்ளைகள்? அனலைட்டிக்கல் என்ஜின் உண்டு, டிஃபரெண்ட் என்ஜின் உண்டு. ஞாபகம் இருக்குமா? எஸ். இதுல முதலாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பிள்ளைகள், பஸ்கலைன் எனும் பொறிமுறை கணிப்பானை கண்டுபிடித்ததால் ஆகும். பஸ்கலைனை கண்டுபிடிச்சது யாரு? பிளைஸ் பஸ்கால். மீள்நிரல் படுத்தக்கூடிய முதலாவது இலத்திரனியல் கணிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தல் பிழை. ஐபிஎம் நிறுவனத்தின் முதலாவது தனிநபர் கணனியை உருவாக்குவதில் தலைமைத்துவ பதவியை வகித்தார் என்பதனால் ஆகும் பிழை. நவீன கணினிகளில் பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடு செயல்முறை மற்றும் வரவழிவு எனும் எண்ணக்கருக்களை முதலாக அறிமுகம் செய்தார் என்பதனால் ஆகும். எந்த ஆன்சர் கரெக்ட்? வெரி குட். செகண்ட் கொஸ்டின், முதலாம் தலைமுறை கணினிகள் அடிப்படையாக கொண்டது. சொல்லுங்க பிள்ளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யாரை பேஸ் பண்ணிருக்கும்? வக்கியூம் டியூப். குழாய் எங்க இருக்கு? ஃபிஃப்த் ஒன். வெரி குட். எழுமாறு அணுகல் நினைவகம் கூறுகள் அடிக்கடி ஒப்பிடப்படுவது எனும் அலகினால் அளவிடப்படும் அதன் கொள்ளளவினாலும். பிள்ளைகள் கொள்ளளவு அளக்கிற அழகு என்னங்களுக்கு? அடிப்படை அழகு பிட்ஸ். பிள்ளைகள் பிட்ஸ்ல இருந்து அங்கே வரும் இல்லையா? இப்ப கொள்ளளவு அளக்குறேன்னு சொன்னா எங்களுக்கு பிட்ஸ் வரணும், அல்லது யார் வரணுமா? ஏதோ கொள்ளளவோட சம்பந்தப்பட்ட ஒன்று வரணும். ரைட், பாப்போமா? அதன் கொள்ளளவினாலும் மற்றும் எனும் அலகில் அளவிடப்படுகின்ற அதன் கதியினால் ஆகும். பிள்ளைகள் ஸ்பீட் அளக்கிறது யாருங்களுக்கு? ஹெர்ட்ஸ். அப்ப ஹெர்ட்ஸோட சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கொண்டு வரணும். எங்க இருக்கு பிள்ளைகள்? விட பாருங்க. முதலாவது கிலோ பைட்ஸ் வந்திருக்கு. ஓகே, அங்கால ஜிகா பைட்ஸ் வந்திருக்கு பிள்ளைகள். பைட்ஸ் வருமா? ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு யார் வரணும்? பைட்ஸ் பிட்ஸோட சம்பந்தப்பட்டபடி கொண்டு வரணும். கொள்ளளவுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது பிள்ளைகள் ஸ்பீடுக்கு ஹெர்ட்ஸ் எல்லாம் வரணும். அதனால பிள்ளை. இங்க மெகா பிட்ஸ் பெர் செகண்ட் பிள்ளை. ஜிகா பைட்ஸும் ஓகே, மெகா ஹெர்ட்ஸும் வருமா இல்லையாடா? ஜிகா பைட்ஸும் வரும், மெகா ஹெர்ட்ஸும் வரும். யா, எவ்வளவு ஸ்பீடா குறையுதுன்னு பாருங்க பேட்டரி. ரைட், கொஞ்சம் இருங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுவோம். ரைட், ஜிகா பைட்ஸ், மெகா ஹெர்ட்ஸ். நாலாவது பாருங்க உங்களுக்கு மெகா ஹெர்ட்ஸ், கிலோ ஹெர்ட்ஸ் ரெண்டுமே ஹெர்ட்ஸ். அஞ்சாவது ஜிகா பிட்ஸ், மெகா பிட்ஸ் பெர் செகண்ட் வராது. எங்க இருக்கும் ஆன்சர்? தேர்ட் ஒன். வெரி குட். தினங்களுக்கு ஆறாவது கொஸ்டின் பாருங்க பிள்ளைகள். கணினியின் முதன்மை நினைவகத்தின் உயர்ந்தபட்ச நினைவக வழியிலும் கூடிய அளவு நினைவக அளவு தேவைப்படுகின்ற பிரயோகம் ஒன்று நிறைவேற்றுவைக்கு தயாராக உள்ளது. இதுவுமே பிள்ளைகள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கொஸ்டின் மாறி டைப் பண்ணப்படுது. அக்கணினியின் பணிஷியல் முறைமை எதனை பயன்படுத்தி திருப்தி செய்யும்? சொல்லுங்க ஆன்சர். வர்ச்சுவல் மெமரி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளா? நாங்க ஓஎஸ்ல படிப்போமா? இது மாறி டைப் பண்ணப்படுதுமானா? ரைட், வெட்டுக்கு சொல்லுங்க. கணினிக்கு புதிய வன்பொருள் சாதனங்களை பொருத்தும் போது அது தன்னியக்கமாக நிறுவுதலுக்கு அனுமதிக்கும் நவீன பணிஷியல் முறைமையின் பண்புகளில் பொதுவாக அழைக்கப்படுவது. சொல்லுங்க. நீங்க நாங்க ஒரு சாதனம் கம்ப்யூட்டருக்கு இன்சர்ட் பண்ண உடனே அதை நாங்க ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். அப்ப கணினியர்கள சாதனங்களை தொடுத்த உடனே அதை நாங்க ஃபங்க்ஷன் பண்ண வைக்க வேண்டாம். அதுக்கு பேர் என்ன எங்களுக்கு? பிளக் அண்ட் பிளே. பிளக் அண்ட் பிளே. நாங்க படிச்சுதான் இருக்கோம் பிளக் அண்ட் பிளே. 9வது கொஸ்டின், தனிநபர் கணினியில் உள்ள எழுமாறு அணுகல் நினைவகத்தின் குறிப்பிடத்தக்க பயன்பாடு அல்லாதது எது? ரம்ட பயன்பாடு அல்லாதது அம்பளிகள். முறைவழியாக்கத்திற்கு தரவுகளை வைத்திருத்தல் தொழிற்பாடு, செய்வணிகளுக்காக அறிவுறுத்தலை வைத்திருத்தல் தொழிற்பாடு, பணிஷியல் முறைமைக்காக தேக்கத்தை வழங்குதல். நாங்க பூட் பண்ணக்குள்ள பிள்ளைகள் ரம்மை நோக்கித்தான் நீ போகுது. எஸ், சரி. வரவிளைவுக்கான தகவல்களை வைத்திருத்தல். சரி. தொடக்குவதற்கான பயோஸ் செய்தலை வைத்திருத்தல்.
பயோஸை வைத்திருக்கிறது யாருமே ரொம் சிப் From. ரொம் RAM இல்ல பிள்ளைகள் ரொம். ஸோ ஃபிஃப்த் ஒன் எங்களுக்கு பிள்ளை. கிளியர்? தென் 10வது கொஸ்டின். சமூக வலையமைப்பு தளங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கேட்ட கொஸ்டின் சரியான கூற்று. தேர்தல் பிரச்சார நிகழ்வுக்குரிய ஊடகமாக இவற்றின் பாவனை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. வருமா இல்லையா? வரும். சமூக வலையமைப்பு தளத்தில் பயனரின் உண்மையான அடையாளப்படுத்துகை எப்போதும் உத்தரவாதப்படுத்தப்படுகிறது. பிள்ளைகள் ஆள் அடையாளத்துக்கு உறுதிப்பாடு இருக்கா இங்க? இல்ல சார். இல்ல. ரைட். ஸோ பி கூற்று வராது. நவீன சமூகத்தில் மனித உறவுகளை பேணுவதற்கு இவ்விணையதளம் முற்றிலும் தேவையான ஒன்றாகும். அப்படி இருக்கா பிள்ளைகள்? இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாட்டி மனித உறவு பேணப்படாதா? அவங்க சொல்றாங்க இல்ல சார். நவீன சமுதாயத்தில் மனித உறவுகளை பேணுவதற்கு இது முற்றிலும் தேவையான ஒன்றாம். வருமா வராதா? வராது சார். வராது ஆன்சர் சார். ஏ மார்க் இல்லையா? வெரி குட். 21 கணனி முறைமைகளுடன் தொடர்புடைய பின்வரும் பதங்களை கருதுக. கேட்ட கொஸ்டின் கணனி முறைமை என்ற அடிப்படை கூறுகள். பிள்ளைகள் கணனி முறைமையானது 4 கூறுகளை கொண்டிருக்கும். யார் யாரு? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், லைவ்வேர், ஃபர்ம்வேர். Liveware. From. வெரி குட். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், லைவ்வேர், ஃபர்ம்வேர். இங்க எங்களுக்கு ஃபர்ம்வேர் வரல பிள்ளைகள். மற்ற 3ம் இருக்கு. மெல்வேர்ங்கிறது மலேசியஸ் சாஃப்ட்வேர். மலேசிய சாஃப்ட்வேர்ங்கிறது பிள்ளைகள் கணினி முறைமைக்கு தீங்கு பயக்கும் நோக்கத்துடன் எந்தெந்த மாதிரியான பிறழ் பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு மெல்வேர். கிளியர்? இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிள்ளைகள் வராது. ரைட். மெல்வேர் வந்திருக்கும். பிறழ் பொருள் எங்களுக்கு பிறழ் பொருள் நம்மளோட பிள்ளைகள் கணனி முறைமையின் பாகம் அல்ல. ஸோ ஏ கூற்று வராது பிள்ளைகள். பியும் சியும் டியும் எங்க இருக்கு ஆன்சர்? எஸ். அடுத்த கொஸ்டினை பாருங்க. உலகளாவிய வலை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கேட்ட கேள்வி பிள்ளைகள் சரியான கூற்று. இது இணையத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள். வேர்ல்டு வைட் வெப்னா என்ன? இன்னைக்கு நாங்கள் உலகத்துல பிள்ளைகள் பல்வேறுபட்ட இடங்கள்ல இருந்து நிறைய தகவல்களை நாங்கள் தேடி எடுக்கிறோம். இந்த தகவல்கள் எல்லாம் யாரோட இணைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள்? வேர்ல்டு வைட் வெப்போட. இன்னும் அழகா சொல்லணும்டா, எல்லா வெப்சைட் இன்டர்நெட்டோட தொடக்கப்பட்டுள்ள எந்த ஒரு ஆவணங்களும் www பிள்ளைகள் இணைக்கப்பட்டிருக்கு. கிளியர்? இந்த வேர்ல்டு வைட் வெப்பை யாரு கண்டுபிடிச்சுன்னா சர் டிம் பர்னர்ஸ்-லீ. டிம் பர்னர்ஸ்-லீங்கிறது பிள்ளைகள் இவர் தான் HTML எனப்படுகின்ற மொழியை கண்டுபிடிச்சால். நாங்க படிப்போம். ஓகே. சர் டிம் பர்னர்ஸ்-லீ. இந்த www என்பது பிள்ளைகள் இணையத்தினூடாக வழங்கப்படுகின்ற பிரதான சேவைகள்ல ஒன்றென்று படிச்சிருக்கோம். ரைட். ஓகே. பாருங்களுக்கு இது இணையத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மீ-உரை ஆவணங்களின் தொகுப்பு. வருமா இல்லையா? வரும் சார். வரும். ஹைப்பர் லிங்க் டாக்குமெண்ட்ங்கிறது பிள்ளைகள் நாங்கள் ஆன்லைன்ல நிறைய விஷயங்களை தேடுறோம். எங்களுக்கு லிங்க் வருது. அந்த மீ இணைக்கப்பட்ட மீ-உரை ஆவணங்களின் தொகுப்பு தான் எங்களுக்கு யாரு? வேர்ல்டு வைட் வெப் வரும். இது இணையத்துடன் தொடுக்கப்பட்ட கணினிகளுக்கு ஊடாக தகவல்களை பரிமாறக்கூடிய உடன்படி நெறிமுறையாம் பிள்ளை. இது புரோட்டோகால் இல்ல. த மெயின் சர்வீஸ் ஆஃப் இன்டர்நெட். இணையத்தினது பிள்ளைகள் பிரதான சேவைகளில் ஒன்று. ஓகே. இது புரோட்டோகால்ங்கிறது பிள்ளை. இது உலகளாவிய வலையமைப்பு கூட்டு சங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல. யாரு கண்டுபிடிச்ச? சர் டிம் பர்னர்ஸ்-லீ. சோ ஆன்சர் ஏ கூற்று மாத்திரம் சரி. இருக்கா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன். 26 பாருங்க. இயங்கு நிலை எழுமாறு நினைவகம் DRAM, நிலையியல் எழுமாறு அணுகல் நினைவகம் SRAM தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. மேற்குறித்த கூற்றுக்களுள் சரியானது அல்லது சரியானவை எது அல்லது எவை பார்ப்போம். பதிகள் DRAM-ஆல் தயாரிக்கப்பட்டவை. நோ. பதிகள் அதே மாதிரி பதுக்கு நினைவகங்கள் யாருமன் கண்டுபிடிச்சது? எதை கொண்டு? SRAM. DRAM என்று சொல்லியிருக்காங்க. அதனால பிள்ளை. DRAM ஆனது SRAM-இலும் வேகமானதாம். நோ நோ நோ. DRAM ஸ்லோ. DRAM ஆனது SRAM-இலும் அதிக அடர்த்தியானது. வருமா இல்லையா? வரும். சி கூற்று மாத்திரம் சரி. எங்க இருக்கு? மூன்றாவது. 27 பாருங்க. ABC ஹோல்டிங்ஸ் என்பது ஜப்பானில் தனது தலைமை அலுவலகத்தை கொண்ட இலங்கையில் உள்ள ஒரு உற்பத்தி நிறுவனம் ஆகும். ஓகே. ஜப்பானில் உள்ள சிரேஷ்ட முகாமைத்துவ குழுவும்
இலங்கையில் உள்ள உள்ளக உத்தியோகஸ்தர்களும் வாராந்த முன்னேற்ற பரிசீலனை கூட்டங்களை இருவருக்கிடையிலும் நடாத்துவதற்காக மிகவும் வசதியான முறை பின்பற்றவற்றில் எது? அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், அடிக்கடி மீட்டிங் ஒன்று நடக்க போது போல. அப்ப வாராந்தம் அவங்க மீட்டிங் நடத்துறதுக்கு பிள்ளைகள் எது எங்களுக்கு பொருத்தம் என்று கேட்டிருக்கு. தம்பி, இன்றைய காலத்துல உங்களுக்கு சொல்லலாமா நான் சார், ஆனா அந்த காலத்தாக திணறி இருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்லிடும். இப்ப கூட நாங்க இதுல பிள்ளைகள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஜூம்ல. இப்ப ஜூம் டீம் எல்லாம் நாங்க என்னன்னு சொல்றது? வீடியோ கான்ஃபரன்சிங். அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்ங்கிற விட இங்க இருக்காம இல்ல. ஆனா வீடியோ கான்ஃபரன்சிங்கான ஒரு கருவி இருக்கு. யாரு பிள்ளைகள்? யாரு? அந்த காலம் ஃபேமஸான ஜூம் மாதிரி அந்த காலம் ஃபேமஸான ஒரு டூல். Skype. வீடியோ கால்னாலே தான் Skype, sir. ஸ்கைப். யாரு? ஸ்கைப். டவுட் இருக்கோ? டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ரைட். No, sir. ஓகே, கரண்ட் வந்துச்சு, இஷ்யூ இல்ல. ரைட். தென் அடுத்த கொஸ்டின், தகவலின் பொன் விதியை விளக்கும் வரைபடம் எது? நாங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள், தகவலின் பொன் விதிங்கிறது நேரம் பூஜ்ஜியமாக உள்ள போது தகவலின் பெருமானம் உயர்வாக இருக்கும். காலம் செல்ல செல்ல தகவலின் பெருமானம் குறைவடைந்து அது மீண்டும் யாரா மாறும் பிள்ளைகள்? தரவாக மாறும். ஜீரோ ஆகாது ஒரு நாளும். தரவாக. எஸ், ஜீரோ ஆகாது. எந்த பிக்சர் எங்களுக்கு கரெக்ட்னு பார்த்தா பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ரைட். இப்ப 2016 பின்வரும் கூற்றுக்களுள் உண்மையானது எது? முதலாம் தலைமுறை கணனிகள் திரிதடயங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவையாம். நோ, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யாரை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டவங்க? Vacuum tube. Yes. ஏனியாக் இரண்டாம் தலைமுறை கணனியாம். பிள்ளை. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முதலாம் தலைமுறை கணனி. சொல்லுவோம் பிள்ளை, முதலாம் தலைமுறை கணனிக்கு யார் யார் எக்ஸாம்பிள் வரும்? ஏனியாக் வரும், Edward. எட்வார்ட் வரும், வெரி குட். இட்சாக் வரும், Edward. then Universe. ஜூனிமாக் வரும், Tony. வெரி குட். இதுல சேமிக்கப்பட்ட கட்டளை தொகுப்பை கொண்ட முதலாவது கணினி எட்வாக். முழு அளவில் சேமிக்கப்பட்ட கட்டளை தொகுப்பை கொண்ட முதலாவது கணினி எட்சாக். Sir. முதலாவது வர்த்தக கணினி ஜுனிவாக். Universe. வெரி குட். அனலைட்டிக்கல் இன்ஜின் எனும் இயந்திரத்தின் கண்டுபிடிப்பாளர் அடா லவ்லேஸ். நோ, சார்ல்ஸ் பாபேஜ். அடா லவ்லேஸ் யார் பிள்ளைகள்? முதலாவது புரோகிராமர். எஸ். முதலாவது கணினி செயலாளராக அலன் டியூரிங் கருதப்படுகிறார். நோ, டியூரிங் மெஷின் தான் பிள்ளைகள் எங்களுக்கு அலன் டியூரிங் கண்டுபிடிச்சது. எண் சட்ட முதலாவது கணித்தல் சாதனம். சரியா பிள்ளையா? சரி, யார் கண்டுபிடிச்சது? சீனர்கள். வெரி குட், சீனர்கள். பின்வருவனவற்றுள் மைய முறைவழி அலகின் கூறு யாது? ரொம் கூறுவல்ல, ரம் கூறுவல்ல, ஏஎல்யூ கூறு. So answer third one. ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க. இதில் தேக்கி வைக்கப்பட்ட உள்ளடக்கம் ஒளியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாசிக்கப்படும். நான் சொல்லியிருக்கேன், லேசர் தொழில்நுட்பம் என்று வந்தாலும் சரி, ஒளியியல் தொழில்நுட்பம் என்று வந்தாலும் சரி, எங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் சிடி, டிவிடி, ப்ளூரே. எங்க இருக்கு ஆன்சர்? ஃபோர்த் ஒன் சிடி இல்லையா? கம்பேக்ட் டிஸ்க், உருவட்டு. ஆறாவது பருமன்களுக்கு நவீன கணினிகளில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு பலவித மட்டங்களில் பதுக்கு நினைவகம் பயன்படுத்தப்படுகிறது. அவற்றுள் இதனினுள் காணப்படுகின்ற உள்ள இந்த பதுக்கு நினைவகமானது வேகமானதும் விலை கூடியதுமான பதுக்கு நினைவகம். பிள்ளைகள், கேஷ் மெமரிக்குள்ளேயே வேகமானதும் விலை கூடியதுமான பதுக்கு நினைவகம் யாரும் எங்களுக்கு? லெவல் 1. அப்படின்னா அவற்றுள் இதனில் உள்ள சொன்னா என்ன வரும்? சிபியூவின் உள்ள என்ன? சிபியூக்குள்ள அப்படியே யார் இருக்கும்? L1 இருக்கும். வெரி குட். அவற்றினுள் சிபியூவினுள் உள்ள L1 பதுக்கு நினைவகம் வேகமானதும் விலை கூடியதும் ஆகும். எங்க இருக்க ஆன்சர்? சிபியூ பிள்ளைகள் மைய முறை வழியாக்கல் அலகு அல்லது நுண்முறை வழியாக்கி மைக்ரோ ப்ராசஸர். அதையும் L1 என்று பார்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் ஆன்சர் எங்களுக்கு 3. வெரி குட். 10வது கொஸ்டின் பிள்ளைகளுக்கு பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முறையற்ற பிரதியாக்கம் பிளேஜியரிசம் தகவல் முறைமைகளுக்கு உள்ள ஒரு பொதுவான அச்சுறுத்தலாம். சரியா? இல்ல சார். மிஸ்டேக் இருக்கு பிள்ளைகள், கவனம். இது பிளேஜியரிசம்ங்கிறது பிள்ளைகள் ஒரு ஆள் இன்னொரு ஆள்ற தகவல்களை பிள்ளைகள்
அவரோட சொந்த ஆவணம் போல காட்டுகின்ற முயற்சி தான் எங்களுக்கு யார் அப்படிங்க பிளேஜரிசம் இல்லையா? அதாவது Plagiarism. யா அவங்களோட இன்னொரு ஆள்ற வேலையை அப்படியே எங்களோட வேலையுமாய் காட்டுற இது தகவல் முறைமைக்கு அச்சுறுத்தலா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கு அச்சுறுத்தலா அப்படிங்க? இல்ல சார். இல்ல சார். தகவல் முறைமைக்கு அச்சுறுத்தல் இல்லையே. தகவல் முறைமை அப்படிங்க இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதுகளுக்கு அப்படியே இஷ்யூவா? நோ. இல்ல சார். முறையற்ற பிரதியாக்கமைங்கிறது நாங்க இன்னொரு ஆள்ற ஆவணம் அல்லது இன்னொரு ஆள்ற ஐடியா இன்னொரு ஆள்ற வேலையை எங்களோட வேலையை காட்டுறோம். இதுக்கும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல நோ. சார். சோ வராது. முறையற்ற பிரதியாக்கம் என்பது ஒருவர் இன்னொருவரின் ஆக்கத்தை தனது சுய ஆக்கமாக உரிமை கோருவது வருமா இல்லையா? ஆம் வரும் சார். சார். வரும். களவாடல் என்பது முறையற்ற பிரதியாக்கம் என்பதன் ஒத்த பதமாம். நோ பைரசி வர பிளேஜரிசம் வர. சோ ஆன்சர் பி மாத்திரம் சரி. எங்க இருக்கு? செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். 26 பாருங்க. இயங்கு நிலை எழுமாறு அணுகல் நினைவகம் டிராம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. டிராமிற்கு குறிப்பிட்ட கால புத்துணர்வு தேவையாகும். சரி. செயலியினுள் பதிகள் டிராமால் தயாரிக்கப்பட்டவை. டிராமால் யாமுன் இல்ல. எஸ் மேம். RAM. டிராமின் நினைவக அடர்த்தி நிலையான ரம்மிலும் கூடியது. சரியா பிள்ளையா? அடர்த்தி சரி என்பது சார். பிள்ளைகள் தடிப்பை சொல்றாங்க. எஸ்ட்ராமை விட டிராம்ட தடிப்பு கூட. அப்ப ஏயும் சரி சியும் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன். வெரி Fourth குட். one. 4வது. நவீன ஒழுங்கமைப்புகளின் பணியாளர்கள் வீட்டில் இருந்தவாறே தமது கடமைகளை நிறைவேற்றுவார்கள். இதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்க படிச்சிருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாங்க என்னன்னு சொல்றேன்? டெலிகம்யூட்டிங். தொலைதூர பயணம் என்று படிச்சிருக்கோமா இல்லையா? ஸ்ட்ரக்சர்லயே கேள்வி செஞ்சிருக்கோம் பிள்ளைகள். தொலைதூர ஆமாம் சார். பயணம்ங்கிறது டெலிகம்யூட்டிங், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ ஆன்சர் 2வது. வருடி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது என்று கேட்டிருக்குமான். வருடியானது அச்சுப்பிரதி செய்யப்பட்ட ஆவணம் ஒன்றை வருடுதல் செய்து அதனை இலக்க முறை பிம்பங்களாக மாற்றும். சரியா பிள்ளையாடா? சரி சார். ஒரு சரி. மென்பொருள்னு சொல்லியிருக்கு பாருங்க. 2 பிள்ளைகள் கூற்றுக்களில நிதானம் கொண்டு வேணும். நிறைய பேர் வந்து முன்னுக்கு வாசிச்சுட்டு பின்னுக்கு வாசிக்காம அப்படியே போட்டு போயிடுவாங்க. 5 விடை இருந்து 5 விடையும் வாசிக்கும் பிள்ளைகள். அப்பதான் உங்களுக்கு எது மிகச் சரியானது என்று விளங்கும். இங்க முன்னுக்கு எல்லா துண்டும் சரியா தந்துட்டு பிள்ளைகள் பின்னுக்கு ஆப்பு வச்சிருக்காம பாருங்க. வருடியானது அச்சு பிரதி செய்யப்பட்ட ஆவணம் ஒன்றை வருடுதல் செய்து அதனை இலக்க முறை பிம்பங்களாக மாற்றும். சரி. ஒரு மென்பொருளாகும். மென்பொருளா ஸ்கேனர்? இல்ல சார். வன்பொருள். No, பாத்தீங்களா sir. எங்க அடார் இருக்குன்னு சொல்லி பிள்ளைகள். மென்பொருள் ஆகும்ன்றது தவறு. ரைட். வருடி கணனியின் ஒரு வரவழைவு சாதனமாம் பிள்ளை. ஒளியியல் எழுத்துரு வாசிப்பான ஓசிஆர் மென்பொருள் வருடியின் ஒரு அத்தியாவசியமான கூறாம். ஓசிஆர் மென்பொருளாடா? இல்ல சார். வன்பொருள் சார். வருடி கணனியின் ஒரு உள்ளீட்டு சாதனம். சரியா பிள்ளையா? சரி சார். ஆனா இதை ஃபர்ஸ்டுக்கே போட்டுருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனாலதான் எங்க போட்டு பிள்ளைகள். 4வது. இப்ப விளங்குதா? 5 விடைகளும் வாசிக்கணும் பிள்ளைகள். 5வது. நகரும் படங்களை இலக்கமுறை வடிவத்தில் தேக்கி வைப்பதற்காக. நகரும் படங்கள் என்ன பிள்ளைகள்? மூவிங் இமேஜஸ். ஓகே. இப்ப மூவிங் இமேஜஸ் பிள்ளைகள் இலக்கமுறை வடிவத்தில் தேக்கி வைப்பதற்காக ஸ்கேனரை யாம் பயன்படுத்துறது. ஸ்கேனராடா? நோ. சிசிடிவி கேமரா அல்லது பிள்ளைகள் டிஜிட்டல் கேமரா வருமா இல்லையா? ரைட். சரி சார். ஸோ ஆன்சர் எங்களுக்கு ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன். இப்ப 2017 தேக்கி வைத்த செய்திகள் எண்ணக்கருவை முதலில் முன்வைத்தவர் நாங்க படிச்சிட்டோம். யார பிள்ளைகள்? ஒன் ஜான் நியூமன். ஒன் நியூமன். One ஜான் Newman. ஒன் நியூமன். எஸ். லேடி அடா ஆகஸ்டா லவ்லேஸ் யார பிள்ளைகள்? உலகின் முதலாவது First programmer. செய்தியாளர். எஸ். சார்ல்ஸ் பபேஜ் தான் கணினியின் தந்தை. இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது அனலைட்டிக்கல் என்ஜினும் டிஃபரண்ட் என்ஜினும். ரைட். தென் ஹவார்ட் ஐக்கன் யாரை கண்டுபிடிச்ச பிள்ளைகள்? மார்க் ஒன். Mark one. ஹவார்ட் ஐக்கன் கண்டுபிடிச்சது பிள்ளைகள் மார்க் ஒன் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். இந்த மார்க் ஒன் தான் உலகின் முதலாவது தன்னியக்க தொடரை கட்டுப்பாட்டு கணிப்பான். உலகின் முதலாவது தன்னியக்க தொடரை கட்டுப்பாட்டு கணிப்பான் எதென்று கேட்டா ஆன்சர் மார்க் ஒன். மார்க் ஒன். உலகின் முதலாவது தன்னியக்க தொடரை கட்டுப்பாட்டு கணிப்பானை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டா பிள்ளைகள் ஹவார்ட் ஐக்கன். ஹவார்ட் யூனிவர்சிட்டியில பெஸ்டான ஒரு ப்ரொஃபசர் பிள்ளைகள். ஹவார்ட் யூனிவர்சிட்டி ஸ்தாபர் ஐ திங்க் ரைட். பிளைஸ் பஸ்கல் யாரை கண்டுபிடிச்சாங்க?
Adding. அடிக்னேஷன் வெரி குட். கூட்டற் பொறி எனப்படுகின்ற பஸ்கலைனை கண்டுபிடிச்சாரு. ஆன்சர் எங்களுக்கு ஜான் வான் நியூமன் ஸ்டார் ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சார். ரைட். இரண்டாவது கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். கீழே தரப்பட்டுள்ள கூறுகளுள் கணினியின் மைய முறைவழி அலகிற்கு வெளியே பொதுவாக காணப்படக்கூடிய கூறு RAM வருமா இல்லையா? ஆம் சார். வரும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏன்னா CPU, ALU, ரெஜிஸ்டர், L1 கேட்ச் மெமரி எல்லாமே CPU கூறு. RAM மற்றும் பிள்ளைகள் அவுட் சைட் காணப்படுற கூறு. பின்னரும் தேக்கக சாதனங்களுள் விரைவான தரவு அணுகையை தரும் சாதனமாக பொதுவாக கருதப்படத்தக்கது. பிள்ளைகள் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டிய முக்கியமான டேர்ம் பின்வரும் துணை தேக்கக சாதனங்களுள். துணை தேக்கக சாதனங்கள் எங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்திருந்தா நாங்க ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் அடிக்க போவோம். யார பிள்ளைகள்? ஸ்பீடுன்னு சொன்னாலே நாங்க ஃபர்ஸ்டுக்கு யார் அடிக்க போவோம்? ரெஜிஸ்டர். Register. ஆனா இந்த கேளுக்கு ரெஜிஸ்டர் வந்தாலும் நீங்க அடிக்கப்படாது. காரணம் என்ன? துணை தேக்கக சாதனங்கள். யார் பிள்ளைகள்? துணை தேக்ககம். அப்ப ஸ்பீடுனாலே நீங்க ரெஜிஸ்டர் கேட்டு போயிருக்கூட பிள்ளைகள். உலகத்தில் உள்ள அத்தனை சாதனங்களுக்குள்ளயுமே வேகமானதுதான் ரெஜிஸ்டர் இல்லைன்னு இல்ல. பட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்கு? துணை தேக்கக சாதனங்கள் என்று கேட்டிருக்கு பிள்ளைகள். ரெஜிஸ்டர் துணை தேக்ககமா? நோ. சோ அது வராது. இப்ப நீங்க சொல்லணும் பிள்ளைகள் யாரு ஃபாஸ்டா இருக்கும்? சிடியா, டிவிடியா, ஹார்ட் டிஸ்கா, மேக்னெட்டிக் டேப்பா, ஃபிளாப்பி டிஸ்கா? ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க். வெரி குட். ஹார்ட் டிஸ்க். தென் அடுத்த கொஸ்டின். தனிநபர் கணினிகளை தொடக்குவதற்காக வழக்கமாக பயன்படுத்துவது என்று கேட்டிருக்கு பிள்ளைகள். பூட் அப் பண்றதுக்கு தேவை எங்களுக்கு ஃபர்ம்வேர். யார் தேவை? Firmware. எங்க இருக்கு ஆன்சர்? First part. ஃபர்ஸ்ட் ஒன். வெரி குட். கணினியில் பயன்படுத்துற ஃபர்ம்வேருக்கு எக்ஸாம்பிள் BIOS. Good. தனிநபர் கணினியில் உள்ள நிரப்பு உலோக ஆக்சைடு குறைகடத்தி CMOS நினைவகத்தின் பிரதானமான பயன்பாடு பிள்ளைங்க படிச்சிருக்கோம். CMOSங்கிறது எங்களோட கணினியில் காணப்படும் ஒரு சிப் செட் பிள்ளைகள். இந்த சிப் செட் 2-3 தொழில்கள் பிள்ளைகள் ஆற்றுது. எங்களோட கணினியில டேட் செட்டிங், டைம் செட்டிங்ஸ் போன்றவற்றை மெயின்டைன் பண்ணுவது யாருங்க? CMOS தான். அது தவிர பயோஸ் செட்டிங்ஸை கையாள்வதும் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? CMOS தான். CMOS. பாப்பமா முறைவழி ஆக்கத்திற்கான உள்ளீடுகளை வைத்திருத்தல். பிள்ளைய ப்ரொசஸுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் எங்க இருக்கும்? RAMல. அப்ப இது யாருக்கான கூற்று? RAMக்கான கூற்று. செய்பணிகளுக்கான அறிவுறுத்தல்களை கொண்டிருத்தல் அதுவும் யார் பிள்ளைகள்? RAM. RAM. பணிஷியல் முறைமையை ஏற்றுவதற்கான வழியை வழங்குறது யார் பிள்ளைகள்? RAM. OS பூட் அப் பண்றதுக்கு லோட் பண்ண தேவையான இடத்தை வழங்குறது யாருடா? RAM தானே பிள்ளைகள். வரைவளைவுக்கான தகவல்களை தக்க வைப்பது யார் பிள்ளைகள்? RAM தான். தொடக்குதல் செயல்முறைகள் பூட்டிங். ஓகே. தொடக்குதல் செய்முறைகளுக்கான அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை அமைப்புகளை வைத்தது வருமா இல்லையா? பயோ செட்டிங்ஸ். எஸ். எங்க இருக்கு ஆன்சர்? Fifth one. ஃபிஃப்த் ஒன். 12வது கொஸ்டின் பாருங்க. தாய்ப்பலகையின் மேலுள்ள இதனூடாக கணினியின் தொழிற்பாட்டை விரிவாக்க பயன்படுத்தப்படும். பிள்ளைகள் கணினியின் தொழிற்பாட்டை விரிவாக்க பயன்படுத்துவது எக்ஸ்பென்ஷன் கார்டு, விரிவாக்கல் அட்டைகள். ஆனா விரிவாக்கல் அட்டைகள் என்று சொல்லி ஒன்று இருக்கா எங்களுக்கு? இல்ல சார். இல்ல. ஆனா விரிவாக்கல் அட்டையை நாங்க கனெக்ட் பண்ற இடம் யார பிள்ளைகள்? ஸ்லாட். போலீங்கடா? ஓ சார். ரைட். 27 பாருங்க. பாடசாலை ஒன்றில் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு வரைபட்டிகை டேப்லெட் கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நோக்கத்தை அடைய மிக பொருத்தமான செயற்பாடு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைகள் டேப் கொடுத்திருக்காங்க. எதுக்காக இருக்கும்? கணினி மயப்படுத்தப்பட்ட கல்வி பொருட்களை பதிவிறக்கம் செய்து பார்த்தல். வருமா இல்லையாடா? வரும் சார். வரும். பொழுதுபோக்குக்கான காணொலிகளை பார்த்தல். தந்துட்டு இந்த நீ டிக்டாக்க பாரு, இந்த நீ யூடியூப பாருன்னு கொடுக்கலாமா? நோ. நண்பர்களுக்கு இடையில் உடனடி செய்திகள் அனுப்பு. நான் சாப்பிட்டேன்னு சொல்லு. நோ. வலைப்பதிவுகள் பிளாக்கர் தான் பிளாக் எழுதுறது நீங்களா? இல்ல. கணினி விளையாட்டுகளை விளையாடுதல் கேம்ஸுக்கு இல்ல. எதுவுமே ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஒன். 38வது கூற்றுகளை பாருங்க. பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது? கூற்ற பாருங்களுக்கு. பிரயோக மென்பொருள் பிரதான நினைவகத்திற்கு அதன் பிரயோகங்களை சுமத்துமாம். தம்பி ரம்முக்கு லோட் பண்றது யாரு? ஆபரேட்டிங் சிஸ்டம்.
சிஸ்டம் சாஃப்ட்வேர். இங்க என்ன வந்திருக்கு? Application software. ம். ரொம்மில் சேமிக்கப்பட்டுள்ள செய்திகள் முறைமை மென்பொருளாம். ரொம்ல சேமிக்கப்பட்ட எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ரொம்ல தான் ஃபர்ம்வேர் சேமிக்கப்படுகிறது இல்ல. அதுக்காக ரொம்ல சேமிக்கப்படுற எல்லாருமே ஃபர்ம்வேர் அப்ளிகேஷன் இல்ல சார். இல்ல. இருக்கட்டுமா? இருக்கட்டும். புறச்சாதனங்களுக்கு இடையிலான தரவு தொடர்பாடலுக்கு முறைமை மென்பொருள் உதவியாக இருக்கும். வருமா? புறச்சாதனங்கள் என்ற அப்ளிகள் எக்ஸ்டர்னல் டிவைசஸ். அப்ப எக்ஸ்டர்னல் டிவைசஸ் தரவு தொடர்பாடலை மேற்கொள்ளணும் என்றால் டிரைவர் சாஃப்ட்வேர் தேவைப்படும். என்ன சாஃப்ட்வேர்? டிரைவர் சாஃப்ட்வேர். டிவைஸ் டிரைவர், சாதன செலுத்தி மென்பொருட்கள். நீங்க சொல்லுங்க, சாதன செலுத்தி மென்பொருட்கள் முறைமை மென்பொருள் வகையா இல்லையா? சார். முறைமை மென்பொருளின் வகைகளுக்குள்ள அப்ளிகள் செலுத்தி மென்பொருள் வரும். அப்படின்னா மூன்றாவது எங்களுக்கு மிக பொருத்தமான ஆன்சர் ஏசான அப்ளிகள். சார். எப்படி இன்டெரக்டா கேட்டிருக்காண்டு பாத்தீங்களா? புறச்சாதனங்களுக்கு இடையிலான தரவு தொடர்பாடலுக்கு டிவைஸ் டிரைவர் தேவை. ஆனா சொல்லியிருக்கான் முறைமை மென்பொருள் உதவியாக இருக்கும் சொல்லியிருக்கான். சரிதான் அப்ளிகள். டிவைஸ் டிரைவர்ங்கிறது முறைமை மென்பொருள். சோ மூன்றாவது கூற்று சரி. நாலாவது, இதெல்லாம் நாங்க படிச்சோம் இல்லையா? நாங்க அழகா எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம். பயன்பாட்டு மென்பொருட்கள் பொதுவாக ரொம்மில் சேமிக்கப்படுமா? அப்படின்னு ஆன்டிவைரஸ் வந்து ரொம்லியா இருக்கு இல்ல. இல்ல. சலவை இயந்திரங்களில் பயன்பாட்டு மென்பொருள் இணைக்கப்பட்டுள்ளாம். நோ 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 நோ. சோ ஆன்சர் மூன்றாவது. Third டவுட். one. கீழே தரப்பட்டுள்ள தரவு உள்ளீட்டு சாதனங்களை கருதுக. திரையில் தோன்றும் சாவி பலகையாம் விர்ச்சுவல் கீபோர்ட், பார்கோட் ரீடர், மேக்னெட்டிக் கார்ட் ரீடர். மேற்கொடுத்த சாதனங்களுள் வினைத்திறன் மிக்கதாக தரவு உள்ளிடலை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சாதனம் யார் யார் பெஸ்ட் பிள்ளைகள்? பார்கோட் ரீடரும் மேக்னெட்டிக் கார்ட் ரீடர். டவுட்டுக்கோ பியும் சியும் எங்க மட்டும் ஆன்சர்? Fifth one, sir. யாவது. இப்ப 2018 இருந்து செய்யுங்க. அப்போ 18 இருந்து செய்யுங்க. 2 மினிட்ஸ்ல வரேன். ஓகே பாப்போமாடா. 2018ஆம் ஆண்டு பிள்ளைகள் 3வது எம்சிக்கு வந்திருக்கு பாருங்க. பின்பற்றவற்றுள் எது தொலை பயணித்தல் டெலிகம்யூட்டிங் எனும் பதத்தை விளக்குகிறது? நாங்க டெலிகம்யூட்டிங் என்னன்னு படிச்சிருக்கோம்? Work from home. ஒர்க் ஃப்ரம் ஹோம். முதலாவது ஆன்சர் தாராங்க பிள்ளைகள். ஓர் ஊழியர் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட புவியியல் இடங்களில் இருந்து நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கடமைகளை வசதியாக செய்வதற்கான ஆற்றல் வருமா இல்லையாடா? வரும் sir. வேற வேற இடங்கள்ல இருந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து ஒர்க் பண்ண போறாங்க. சரி, முதலாவது தான் வரும். மற்றது நாங்க பார்க்க இந்த வேலை. ரைட். நாலாவது பாருங்க, ஒரு கணினியின சொற்பருமன். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் வேர்ட் சைஸ் என்னன்னு சொல்லுங்க. சிபியோட கூறுகள் பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கோம். ALU, CU, ரெஜிஸ்டர். Register. அந்த சிபியோட கொள்ளளவு கேட்ட பிள்ளைகள் உண்மையாது யார் இந்த கொள்ளளவாக வரும் கெஸ் பண்ணி பாருங்க. சிபியோட கொள்ளளவு பிள்ளைகள் சிபியுக்குள்ள யாரும் இருக்கு மெமரி என்று சொல்லி பார்க்கும்போது Register. ரெஜிஸ்டர்.
இப்ப சிபியோட கொள்ளளவுன்னு சொன்னா அது யாரின் கொள்ளளவாக இருக்கு நிச்சயம்? Register. ரெஜிஸ்டரோட கொள்ளளவா தான் இருக்கும் பிள்ளைகள், இல்லை நோ டவுட். ரெஜிஸ்டரின் கொள்ளளவு மணியை பாரு. ஒரு கணனியின் சொற்பருமன் என்பது மைய முறைவழி அலகின் மூலம் ஒரு தனிச்செயலியில் முறைவழிப்படுத்தப்படுகின்ற பிட்களின் எண்ணிக்கை. பிள்ளைகள் வேர்ட் சைஸ் என்றா த கெப்பாசிட்டி ஆஃப் த சிபியூ. சிபியோட கொள்ளளவு தான் எங்களுக்கு என்ன வேர்ட் சைஸ். சிபியோட கொள்ளளவுங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்ன பிள்ளைகள்? ஓரலகு நேரத்தில் சிபியூல எவ்வளவு டேட்டா ப்ராசஸ் ஆகுமோ அதுதான் எங்களுக்கு யாருமோ வேர்ட் சைஸ். குறிப்பிட்ட டைம்ல சிபியூவால எவ்வளவு தரவுகளை வைத்திருக்க முடியுமோ அதுதான் எங்களுக்கு யாருமோன்னு சொல்லுங்க, வேர்ட் சைஸ். நவீன காலத்துல பிள்ளைகள் நாங்க பயன்படுத்துற கேனடியன் சிபியோட ரெஜிஸ்டர்ட கொள்ளளவு பிள்ளைகள் பொதுவாக 32 அல்லது 64 பிட்ஸ்களாக காணப்படும். எவ்வளவு கெப்பாசிட்டி? 32 அல்லது 64 பிட்ஸ். அப்ப கெஸ் பண்ணி பாருங்க, எங்களுக்கு இந்த சிபியோட பிள்ளைகள் ரெஜிஸ்டர்ட கொள்ளளவு கூடினால் நிச்சயம் சிபியோட ஸ்பீட் கூடுமா இல்லையா? ஏன்னா ஓரளவு நேரத்துல பிள்ளைகள் முறைவழிப்படுத்தப்படுகின்ற செயல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது செயல்கள் முறைவழிப்படுத்தப்படுற வீதங்களுக்கு கூடுமா இல்லையாம? On, sir. Good. எஸ். இன்னொரு கன்செப்ட் இருக்கு பிள்ளைகள், கிளாக் ஸ்பீட் என்று சொல்லுவோம். கடிகார கதி என்று சொல்றது பிள்ளைகள். கடிகார கதிங்கிறது சிபியு எந்த வேகத்துல இயங்குமோ சிபியு இயங்குற வேகத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? கிளாக் ஸ்பீட், Flux. கடிகார கதி என்று சொல்லுவோம். ரைட்? ஓகே, பாப்பமா. ஒரு கணனியின் சொற்பருமன் என்பது மைய முறைவழி அலகின் மூலம் ஒரு தனிச்செயலி என்று வந்திருக்கணுமா, தனிச்செயலியில் முறைவழியாக்கப்படுகின்ற பிட்களின் எண்ணிக்கை. வருமா இல்லையாடா? Varum, sir. தரவு பாட்டையின் அளவு, டேட்டா பஸ்ட வித், பதிவகத்தின் அளவு ஆகியன கணினியின் சொற்பருமனோட நேரடியாக தொடர்படும். வருமா இல்லையா? டேட்டா பஸ் என்ன? தரவுகள் பிள்ளைகள் டேட்டா பஸ்ட வித் எங்களுக்கு அகலமானது பிள்ளைங்களுக்கு 8 பைட்ண்டா இது அர்த்தம் ஓரளவு நேரத்துல 8 பைட் டேட்டா எங்களுக்கு கேரி அவுட் ஆகும்னு அர்த்தம். நான் எல்லாம் படிப்பிச்சிருக்கேன்னா இந்த கூற்று எங்களுக்கு வரும். பி பார்ட். பொது நோக்கத்திற்காக நவீன கணினிகளின் சொற்பருமன் 32 அல்லது 64 பிட்ஸ். வருமா இல்லையா? Varum, sir. ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? Fifth one. ஃபிஃப்த். வெரி குட். அப்படியே வந்தீங்கன்னா 12வது கொஸ்டினை பாருங்க. தரப்பட்டுள்ள கணினி தேக்கக கூறுகளின் அடைவு கதி இறங்கு வரிசையில் சரியாக பட்டியல்படுத்தப்பட்டுள்ள விடை. இறங்கு வரிசை அப்படின்னா கூடியதிலிருந்து குறைந்ததை நோக்கி வரணும். வேர்ல்டுலே டாப் ஸ்பீட் எங்களுக்கு யாரு? ரெஜிஸ்டர். அப்படி ரெஜிஸ்டர் வார விடைகள் இருக்கா? கடைசி 2. 4. 5. எஸ். ரெஜிஸ்டருக்கு அடுத்த ஸ்பீட் யாரு? கேஷ் மெமரி. அப்ப எங்க இருக்கு ஆன்சர்? 4. வெரி குட். ரெஜிஸ்டர், கேஷ் மெமரி, ரேம், ஹார்ட் டிஸ்க். கரெக்ட். 4வது ஆன்சர். பின்வரும் கணினி தேக்கக சாதனங்களை கருதுக. மேற்கொடுத்தவற்றுள் அழித்தகு நினைவக வகைகள் கேட்டிருக்கு பிள்ளைகள். அழித்தகு நினைவகங்கள் எங்களுக்கு 3 இருக்கு. யார் யாரு? ரேமும், ரெஜிஸ்டரும், கேஷ் மெமரியும். அங்க இருக்குமா ஆன்சர்? Fourth one, sir. பி கேஷ் மெமரி இருக்கு, இ ரேம் இருக்கு, எஃப் வந்து ரெஜிஸ்டர் இருக்கு. ஸோ ஃபோர்த் ஒன் பி, இ, எஃப். 1969 முதன் முறையாக ஒரு மனிதனை சந்திரனின் மேற்பரப்பில் இறக்குவதற்கான விண்வெளி பயணத்தை கருதுக. இந்த முழு நிகழ்வும் இலங்கையிலும் ஐக்கிய அமெரிக்க அரசுகளிலும் உள்ள பல வர்ணனையாளர்களினால் இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்டது. பின்வரும் நிகழ்வுகளில் எது அதி உயர் தகவல் பெருமானத்தை காட்டுகிறது? எந்த டைம்ல பெருமானம் கூட இருக்கும் என்று கேட்டிருக்கு. விண்வெளி ஓடத்தை கொண்டு சென்ற ராக்கெட்டை செலுத்துவதற்கான கீழ்கணிப்பு கவுண்டிங் டவுன் நடக்கிற டைம் 10, 9, 8 சொல்லி இந்த கவுண்டிங் டவுன் நடக்குமே பிள்ளைகள். அந்த டைம் ஃபைல் இருந்திருக்குமா? இல்ல. இப்ப நார்மலா பிள்ளைகள் சந்திரன்ல எடுக்கணும்னு சொன்னா சந்திரன்ல இறக்கக்குள்ள பிள்ளைகள் எப்பங்களுக்கு ஹையா இருக்கு கேஸ் பண்ணி பாரு. சந்திரன் மேற்பரப்புல போயிட்டு எப்ப அந்த ராக்கெட் வந்து நின்று அவங்க எப்ப காலடி எடுத்து வைக்காங்களோ அந்த டைம் தான் எப்படி ஹைல இருந்திருக்கும். விண்வெளி ஓடத்தை கொண்டு சென்ற ராக்கெட்டை செலுத்துவதற்கான கீழ்கணிப்பு நடைபெறுகின்ற போது வராது. புவியின் ஈர்ப்பு புலத்திலிருந்து விண்வெளி ஓடம் தப்பிய கணமா? இல்ல. சந்திரனின் ஈர்ப்பு புலத்தினுள்ளே விண்வெளி ஓடம் புகுந்த கணம். ஒரு மாதிரியா கொஞ்சம் பெருமானம் கூட்டிட்டு போவோம் இல்லையா? ரைட். சந்திரனின் மேற்பரப்பு மீது விண்வெளி பயணி நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாக அடியெடுத்து வைத்த கணம். இந்த டைம் டாப்ல இருந்திருக்குமா இல்லையாமு?
On, On, sir. sir. விண்வெளி பயணிகள் புவிக்கு திரும்பி வரும்போது தமது பயணத்தின் போது கடலில் இறங்கிய கணம். சி இல்ல ரைட். ஸோ ஆன்சர்களுக்கு ஃபோர்த் ஒன். 19 பாப்போமா. காலத்துடன் கணனிகளின் அபிவிருத்தி பற்றிய கூற்றுக்களை கருதுக. தம்பி, காலம் செல்ல செல்ல கணனிகளின் அபிவிருத்தி எப்படி வேகம் கூடியிருக்கு, கொள்ளளவு கூடியிருக்கு, பிணைத்திறன் கூடியிருக்கு, செலவு, அதாவது அதுக்கான பணம் வந்த பிள்ளைகள் என்னது செலவு இல்லையா, அதாவது கிரயம் விலை. வந்த பிள்ளைகள் குறைந்திருக்கு விலை. தினங்களுக்கு நெக்ஸ்ட் வந்த பிள்ளைகள் விலை குறைஞ்ச மாதிரி மின் நுகர்ச்சி குறைஞ்சிருக்கா இல்லையா, மின் நுகர்ச்சி குறைஞ்சிருக்கு. பௌதீக பருமன் பிள்ளைகள் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. கரஞ்சி. பாப்போம். கணனிகளின் முறைவழிப்படுத்தும் கதியும் மின்வழி நுகர்ச்சியும் அதிகரிச்சிருக்காம். முறைவழிப்படுத்தும் கதி கூடியிருக்கு பிள்ளைகள். மின்வழி நுகர்ச்சி கூடியிருக்கா குறைஞ்சிருக்காம? குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. கரஞ்சி. சோ பாதி சரி பாதி பிள்ளை, முதலாவது வராது. கணனியின் முறைவழிப்படுத்தும் கதி அதிகரித்துள்ள அதேவேளை கணனியின் பௌதிக பருமன் குறைந்துள்ளது. வருமா இல்லையா? வரும் சார். வரும். வரும் sir. கணனியின் மின்வழு நுகர்ச்சியும் பௌதிக பருமனும் குறைந்துள்ளது, அதுவும் வரும். சோ பியும் சியும் எங்க இருக்கான் சார்? Fourth one, sir. Fourth one. 20வது MCQ பிள்ளைகள். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு வாகன சேவை நிலையத்தின் மூலம் கணனியில் உள்ள நுகர்வோர்களின் பிரத்யேக தகவல்களை நம்ம இப்ப சொல்றாங்க பிள்ளைகள், சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்கு. சர்வீஸ் சென்டர்ல உள்ள கஸ்டமரோட டேட்டா பிள்ளைகள் ஒரு காப்புறுதி முகவருக்கு, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு வழங்குனா அது அவங்களோட பிரைவசி மீறலாம் இல்லையா? On, sir. பாருங்களா, ஒரு வாகன சேவை நிலையத்தின் மூலம் கணனியில் உள்ள நுகர்வோர்களின் பிரத்யேக தகவல்களை காப்புறுதி முகவருக்கு வழங்க நுகர்வோர்களின் தனி உரிமை பற்றிய பிரச்சனை வருமா இல்லையா? வரும் சார். வரும். ஒரு தனிப்பயனர் உத்தரவு பெற்ற மென்பொருளின் பிரதியை வேறொரு தரப்புக்கு வழங்கினா இது பைரசி இஷ்யூ. தனிப்பயனர் சிங்கிள் யூசர் லைசன்ஸ் பெற்ற மென்பொருள் இந்த பிரதியை வேறொரு தரப்புக்கு வழங்கல் மென்பொருள் பதிப்புரிமை தொடர்பான களவு பிரச்சனை வருமா இல்லையா? On, sir. Yes. வேறொருடைய கணனிக்குள்ளே அதிகாரமின்றி பிரவேசித்தல் சட்டத்திற்கும் ஒழுக்கவியலிற்கும் விரோதமானது ஆகும். இது ஜெனரல் பிள்ளைகள், இதுவும் எங்களுக்கு சரி. ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. அங்க இருக்குமா? 5வது. Fifth one. Fifth one. 37 பாருங்க. ஒரு சாதனத்தை கட்டுப்படுத்தி டிவைஸ் கண்ட்ரோலர் பணிஷல் முறைமையின் எதனூடாக சம்பந்தப்படும்? டிவைஸ் கண்ட்ரோலர் வந்தா டிவைஸ் டிரைவர் வருவார். யார் வருவார் பிள்ளைகள்? டிவைஸ் டிரைவர். ஹார்ட்வேரை Device கண்ட்ரோல் driver. பண்ண டிவைஸ் கண்ட்ரோலர், சாஃப்ட்வேர் பொருளை கண்ட்ரோல் பண்ண பிள்ளைகள் டிவைஸ் டிரைவர். எங்க இருக்கு ஆன்சர்? Device driver. 4th 4வது. one, sir. எஸ். 50வது MCQ பாருங்க பிள்ளைகள். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பயோஸ் ஆனது பிரயோக மென்பொருளாம். நோ. யாருமே சிஸ்டம் சாஃப்ட்வேர். Systems of. பயன்பாட்டு மென்பொருள் நிலை பொருளுக்கு ஒரு உதாரணமா. ஃபர்ம்வேருக்கு எக்ஸாம்பிள் பயோஸ். கணினியின் ஃபர்ம்வேருக்கு எக்ஸாம்பிள் யாருமே பயோஸ். இவங்க BIOS. சொல்றாங்க பயன்பாட்டு மென்பொருள் ஃபர்ம்வேருக்கு எக்ஸாம்பிள் வருமாடா? நோ. இல்ல. ஒற்றர் பொருள் ஸ்பைவேர் என்பது பிறல் பொருள் மலேசியா சாஃப்ட்வேர் மெல்வேருக்கு ஒரு உதாரணம். சரியா பிள்ளையா? சரி, சரி, sir. எம்பியும் பிள்ளை, சி எங்களுக்கு சரி. எங்க இருக்கு ஆன்சர்? Third one, sir. Third one. Very good. அடுத்த 2019ஆம் ஆண்டு எல்லா கொஸ்டின் லேசா தான் பிள்ளைகள் இருக்கு. On, sir. யா. ஸ்ட்ரக்சர் பாட்டும் வந்திருக்கா? ரைட். ஸ்ட்ரக்சர் பாட்டும் வந்திருக்கு. பாப்போம். ஒரு கணினியின் முறைமையில் கருத்தியற் படைகள் அப்டிராக்ட் லேயர் ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தப்படும் விதத்தை காட்டும் பின்வரும் வரிப்படத்தை கருதுக. பார்மனா யூசர் 1, யூசர் 2, யூசர் 3, யூசர் n இருக்கு பிள்ளைகள். n எண்ணிக்கையான யூசர்ஸ் எங்களுக்கு இருக்கு. 3 படைகள் எங்களுக்கு இருக்கு. ஓகே தம்பி, கெஸ் பண்ணி பாருமா. எங்களுக்கு இங்கு ஒருங்கு சேர்ப்பிங்கிறது பிள்ளைகள் டிரான்ஸ்லேட்டர் உண்டு. சொல்முறை வழிப்படுத்தல் மேன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். டேட்டா பேஸ் எங்களுக்கு பிள்ளைகள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். பட் டிரான்ஸ்லேட்டிங்கிறது ஒரு முறைமை மென்பொருள் இல்லையா? முறைமை மென்பொருள். அப்ப இந்த லைன்ல எங்களுக்கு பி என்கிற இந்த படையில அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் வருது, சிஸ்டம் சாஃப்ட்வேரும் வருது இல்லையா? ரைட். பார்ப்போம். கொஸ்டின் பார்ப்போம். ஏபிசிடி எனும் முகப்படையாளங்களுக்குரிய சரியான பதங்களை கீழே உள்ள பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுத்து எழுதுக.
ஸோ നിങ്ങൾക്ക് ஏக்கு யார் வரும்? ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வரும். யார் வரும் பிள்ளைகள்? தொகுப்பி போட முடியுமா இல்லையா? கம்பைலர். On, sir. ஏன்னா ஆம், தொகுப்பியும் ஒரு விதமான டிரான்ஸ்லேட்டர். ஏன்னா இவருக்கு நாங்க ஏக்கு தொகுப்பிய போட்டோம்னா பிக்கு நாங்க போடலாம் பிள்ளைகள். முறைமைகள் அல்லது பிரயோக செய்திகள் போட முடியுமா இல்லையா? சிஸ்டம் அல்லது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அந்த படை முழுக்க எங்களுக்கு யாரு? சிஸ்டம் அல்லது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு, அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு. அப்படின்னா ஏக்கு வந்து தொகுப்பி, பிக்கு வந்து முறைமைகள் அல்லது பிரயோக செய்திகள். சிஎம்டிஎம் யார் இருக்கும் பிள்ளைகள்? பேலன்ஸங்களே கரணி வன்பொருள் இருக்கு, உயிர் பொருள் இருக்கு, பணிச்செல்வமே இருக்கு. ரைட், இது ஓஎஸ்க்கான ஸ்ட்ரக்சர். நாங்கள் படிச்சிருக்க பிள்ளைகள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பது நாங்கள் படிக்கணும் ஓஎஸ்ல. பட் நீங்க படிச்சிருக்கணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்பது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும் படிச்சிருக்கோம். ரைட், ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிள்ளைகள் சாஃப்ட்வேரையும் மேனேஜ் பண்ணும், ஹார்ட்வேரையும் மேனேஜ் பண்ணும். அப்ப நிச்சயம் சி என்பது யார் பிள்ளைகள்? பணிச்செயல் முறைமை. பணிச்செயல் முறைமை. சி என்பது யார் பிள்ளைகள்? பணிச்செயல் முறைமை. தினங்களுக்கு டி யார் பிள்ளைகள் சொல்லுங்க? ஹார்ட்வேர். இதன் அர்த்தம் என்னன்னா கணனி வன்பொருள்ல தான் நாங்க பணிச்செயல் முறைமைகளை பிள்ளைகள் போடுவோம். ஓகே, கணனி வன்பொருள்ல பணிச்செயல் முறைமைகள் போடுவோம். பணிச்செயல் முறைமையை போட்டாதான் ஏனைய அப்ளிகேஷன் மற்றும் சிஸ்டம் சாஃப்ட்வேரை போடலாம். அதில் உண்டு எங்களுக்கு கம்பைலர். ஓகேவா? டவுட் இருக்கா? இல்ல sir. ரைட். வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் பி பார்ட். ஒரு கணினி தொடக்கப்படுகின்ற போது சுவிட்ச் ஆன் நடைபெறுகின்ற செய்பணிகளை விவரிப்பதற்காக பின்வரும் கூற்றுக்களில் 4ஐ சரியாக ஒழுங்குபடுத்துக. குறிப்பு: பின்வரும் கூற்றுக்களுள் 2 தேவைப்படுவது இல்லை. பார்ப்போம். பூட்டிங் அமௌண்ட். பூட்டிங் ஓடுறது சொல்லுங்க அப்படின்னு பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு போஸ்ட்ங்கிற செக்அப் நடக்கும் இல்லையா? யாருமே போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இந்த டெஸ்டிங் பிள்ளைகள் கணினியின் மதர் போர்டில் காணப்படக்கூடிய எல்லா வன்பொருள் கூறும் ஒழுங்காக இயங்குதா, எல்லாம் அந்தந்த இடங்கள்ல சரியாக பொருத்தப்பட்டிருக்கான்னு சரி பார்க்கப்படும். இந்த போஸ்ட்ங்கிற பரீட்சையில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சா அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிள்ளைகள் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டறியும். கிளியர்? அப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்க இருக்குன்னு கண்டறிவது பிள்ளைகள் எங்களுக்கு 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் ஓஎஸ் கண்டறிஞ்ச பிள்ளைகள் 3வது ஸ்டெப்பாக நாங்கள் அந்த ஓஎஸ் ரெம்மை நோக்கி லோட் செய்வோம். ரெம்மை நோக்கி லோட் செய்த பிறகு யூசர் பயன்படுத்த தேவையான யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இதுதான் எங்களுக்கு நார்மல் பிள்ளைகள் பூட்டிங் ஸ்டெப்ஸ். பார்ப்போமா? அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை மூலம் பணிச்செயல் முறைமையின் கோப்புகள் முதன்மை நினைவகத்துக்கு நகல் செய்யப்பட்டதன் பின்னர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொழிற்பட தொடங்குமா? இது எத்தனையாவது ஸ்டெப் எங்களுக்கு சொல்லுங்க. பயோஸால கணின கோப்புகள் ரெம்முக்கு நகல் செய்யப்பட்டதன் பின்னர் ரெம்முக்கு லோட் பண்ணிய பிறகு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தொழிற்பட தொடங்குமா? அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை சிமோஸ் சில்லில் இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டறியத்தக்க இடத்தை பெறுதான் பிள்ளைகள். அப்ப ஓஎஸ் டிடெக்ட் பண்றது எங்க? செகண்ட் பேஸ். வெரி குட். தொகுப்பி தொழிற்பட தொடங்குதாம். இந்த பூட்டிங்குக்கும் தொகுப்பிக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல நினைவகத்தில் உள்ள உள்ளடக்கம் வன்பட்டுக்கு மாற்றப்படல் ஸ்வெப்டாம். ஸ்வெப்பிங் வந்து பிள்ளைகள் ஓஎஸோட வரும் வர்ச்சுவல் மெமரியோட, அதுக்கும் எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப வராத 2 சிஎம்டி தான். பணிச்செயல் முறைமைகளினால் சாதனங்களை செயற்படுத்த தேவையான சாதன இயக்கிகளினால் ஏற்றம் செய்யப்படுகின்ற அதே வேளை அதன் பின்னர் பயனர் கணினிக்குள்ளே பிரவேசிக்கத்தக்க புகு பதிவு இடைமுகம் லாகின் இன்டர்ஃபேஸ் கிடைப்பது எத்தனையாவது ஸ்டெப்ஸ் எங்களுக்கு? வெரி குட். சில கடிகார துடிப்புகள் மூலம் சடுதியாக தொடக்கப்படுகின்ற மைய முறைவழி அழகானது. அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமையில் வலு தொடக்க சுய சோதனை பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அடங்கும் தொடக்க செய்திகளின் அறிவுறுத்தலை நிறைவேற்றும் போஸ்ட் பரீட்சை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிள்ளைகள். முதலாவது எங்களுக்கு வர வேண்டியது யாருமா? ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும் எஃப். 2வது பிள்ளைங்களுக்கு ஓஎஸ் கண்டறிவது யாரு? பி. அடுத்தது ஓஎஸ் லோட் பண்றது ஏ. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் கிடைப்பது இ. கிளியர்? ஆம் சார். ஆம் சார்.
இதோட எங்களுக்கு 18ஆம் ஆண்டு முடியுது பிள்ளைகள். நெக்ஸ்ட் வந்து 19ஆம் ஆண்டு. ரைட். பாருங்க 19ஆம் ஆண்டு பிள்ளைகள் 8வது எம்சிக்யூ எங்களுக்கு வந்திருக்கு. பாப்போமா? தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் பயன்பாடு முன்னேற்றம் அடைந்து செல்வதற்கு குறிப்பிட்ட பங்களிப்பை தருவது அல்லது தருவன பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை? இந்த பிள்ளைகள் நார்மலா ஐசிடி பயன்பாடு முன்னேற்றம் அடைந்து போகுதலோ அதுக்கான பங்களிப்பு யாருன்னு கேட்டிருக்கு. சொல்லுங்கண்ணா, எது வரும்னு பார்ப்போமா? எங்களுக்கு 8வது கொஸ்டின் பிள்ளைகள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களின் பங்களிப்பு வந்து முன்னேற்றம் அடைந்து செல்வதற்கு குறிப்பிட்ட பங்களிப்பை தருவது எதுன்னு கேட்டிருக்கு. கூற்ற பார்ப்போம். குறை கடத்தி தொழில்நுட்பவியலின் அதிவேக முன்னேற்றமானது குறைந்த விலையிலான வன்பொருளுக்கு வழிவகுக்குது. சரியா பிள்ளையா மகன்? சிப் செட் எல்லாம் பிள்ளைகள் கண்டறிய சாதனங்களோட பெர்ஃபார்மன்ஸும் கூடுது பிள்ளைகள், விலையும் குறையுதா இல்லையா மகன்? ஆம் சார். எஸ், செமிகண்டக்டர் நார்மலா சிப்ஸ் எல்லாம். ரைட். பயனர் நடப்பும் மென்பொருளையும் இடைமுகங்களையும் கணினிக்கு அறிமுகம் செய்தல். இன்னைக்கு பிள்ளைகள் புதுசா வார ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நாங்க பயன்படுத்துவதை இன்னும் எளிமையாக்கி கொண்டா வருது. லைக் போனை கூட பாருங்க, ஒவ்வொரு அப்டேட்டும் பிள்ளைகளுக்கு இன்னும் எளிமையாக்குதா இல்லையா? ஆம் சார். எஸ், பி கூற்றும் வரும். கணினி மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் சூட்டிகையான ஸ்மார்ட்டான நடமாடு மொபைல் சாதனங்களை உற்பத்தி செய்தல் வருமா இல்லையா? இன்றைய காலத்துல முன்னேற்றத்துக்கு பிரதான காரணமே ஸ்மார்ட் டிவைசஸும் மொபைல் டிவைசஸும். ஸோ சியும் எங்களுக்கு வரும். ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? Fifth one, sir. ஃபிஃப்த் ஒன். வெரி குட். தரப்பட்டுள்ள நினைவக படிநிலை வரைபடத்தில் பின்வருவனவற்றுள் எது ஏபிசிடி என்பவற்றை முறையே தருகின்றது? எந்த வகைப்படுத்தல எங்கள்கிட்ட சொல்லல, எந்த வகைப்படுத்தலன்னு சொல்லி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சொல்லல. பட் நாங்க தான் கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள் எந்த வகைப்படுத்தலன்னு சொல்லி. ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்க ஒருக்கா பாப்போம் பிள்ளைகள். ஹைராக்கியா இங்க பாருங்க, என்ன இருக்குன்றக்கா பாருங்க. காந்த நாடா இருக்கு. ஓகே, காந்த வன்வட்டு இருக்கு. சரி, ரம் இருக்கு, ரெஜிஸ்டர் இருக்கு. ஓகே, ஹைராக்கியில எங்களுக்கு ஏ நாங்க கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதா கேஷ் மெமரி இருக்கு பிள்ளைகள். கேஷ் மெமரி டொப்ல வருதுன்னு சொன்னா நிச்சயம் அது என்ன வகைப்படுத்தல இருக்கணும் பிள்ளைகள்? ஸ்பீட் அல்லது வெளியா இருக்கணும்? யார் இருக்கணும்? ஸ்பீட். Speed அடிப்படை. ரைட், ஸ்பீட் அல்லது வெளியா இருக்கும். பார்ப்போம், ஸ்பீடை செக் பண்ணி பார்ப்போமா? அப்ப கேஷ் மெமரி ரெண்டாவது பிளேஸ்ல வந்திருக்காருன்னா முதலாவது பிளேஸுக்கு யார் வந்திருக்கணும் பிள்ளைகள்? ரெஜிஸ்டர். மெமரி ரெஜிஸ்டர். பார்ப்போமா? சும்மா நார்மலா பிள்ளைகள் மார்க் பண்ணி பார்ப்போம் சக்சஸ் ஆகுதான்னு சொல்லி, இல்லாட்டி விலைக்கு வருவோம். சரியோ? ரைட், ரெஜிஸ்டர் மெமரி. ரெஜிஸ்டர் வந்த பிள்ளைகள் அடுத்து கேஷ் மெமரி. அப்ப கேஷ் மெமரிக்கு அடுத்து பி எங்களுக்கு யார் வரும் பிள்ளைகள்? ரைட், ரேம். நாலாவது எங்களுக்கு சாலிட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸ்பீட்ல சாலிட் தானே பிள்ளைகள்? ரைட். இங்க பாருங்களா, சி ஒன்று இருக்கு பிள்ளைகள். அங்கால எங்களுக்கு ஆப்டிக்கல் டிஸ்க் ஒன்று இருக்கு பிள்ளைகள். ஆப்டிக்கல் டிஸ்க்னா சிடி வேணும் எங்களுக்கு. சாலிட் வந்து பிள்ளைகள் பென் டிரைவ். ஓகே, இந்த சாலிட்டை விட கொஞ்சம் வேகம் குறைஞ்சாலும் எங்களுக்கு மேக்னெட்டிக் இல்லையோ பிள்ளைகள்? சிடியை விட வேகமான ஹார்ட் டிஸ்க் கண்டென்ட் நினைக்கிறது இல்ல பாருங்க. காந்த வன்படி இருக்கா இல்லையா? HDDக்கு எங்களுக்கு ஹார்ட் டிஸ்கா போடலாம். உலகத்திலே கடும் ஸ்லோவானால் எங்களுக்கு யாருடா? மேக்னெட்டிக் டேப். மேக்னெட்டிக் டேப் தான் கட்டும் ஸ்லோவான பாட்டி. இந்த ஆர்டர்ல ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. எங்க இருக்கு? பாப்போம். நுண்முறை வழியாக்கி பதிகள். ஓகே. ரெண்டாவது எழுமாற்று பொருவழி நினைவகம் RAM. ஓகே. வன்பட்டு. ஓகே. காந்த நாடா. ஓகே. எஸ், எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். அடுத்த கொஸ்டின் பாருங்க எங்களுக்கு. குறும்பர்கள் 22வது கேள்வியா? குறும்பர்கள் சொன்ன ஹேக்கர். ரைட். ஹேக்கர் பற்றிய கூற்றுக்களை சரியாக விவரிப்பது எதென்று கேட்டிருக்கு. பார்ப்போம். சலிப்புற்ற மற்றும் தனிமையான சமூக விரோத இளைஞர்கள் கணினி கட்டமைப்புகளை ஒரு சவாலாகவும் சில சமயங்களில் லாபத்துக்காகவும் தாக்குகின்றனர். வருமா இல்லையாம? ஹேக்கரை பொறுத்த மட்டும் உண்மையாவது ஒரு சைக்காலஜிக்கல் அப்ளிகள் சீரியஸ்லி அஃபெக்ட் ஆன ஒரு ஆக்களா இருப்பாங்க மேபி. எஸ் ஆனவா? சலிப்புற்று, சில நேரம் தனிமையை உணரக்கூடிய, கம்ப்யூட்டர் ஸ்ட்ரக்சரையே ஒரு சவாலாக பார்க்கக்கூடிய, சில சமயங்கள்ல பிள்ளைகள் காசுக்காக செய்யக்கூடிய இந்த பாட்டியா இருப்பாங்களா இல்லையா? சரி,
தனிநபர்களதும் வணிகங்களினதும் கணனி முறைமைகளை ஒரு வகையான போட்டிக்காக தாக்குகின்ற ஐசிடில திறமையான நபர்கள் வருவாங்க இல்லையா பிள்ளைகள்? ஹேக்கர் எல்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை. நிச்சயம் எங்களுக்கு பிள்ளைகள் ஹேக்கிங் தெரியணும்னா நிறைய லாங்குவேஜ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் கலந்து தானே படிக்கணும் பிள்ளைகள். எந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டாலும் ஹேக் பண்ண தானே வேணும். இந்த யூடியூப்ல நான் ஹேக்கர் பார்த்து கொண்டு தெரியுவாங்க பிள்ளை, அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் போய். எப்பொழுதும் ஹேக்கர் பிள்ளைகள் தன்னை ஹேக்கர் சொல்ல மாட்டான் வழியே. ஹேக்கிங் தெரிஞ்சவன் வந்து தனக்கு ஹேக்கிங் தெரியும்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு டைம் இருக்காது, அவனுக்கு ஆல்ரெடி ஒர்க் இருக்கும். அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி வழியில உண்மையானா ஹேக்கர் ஹேக்கர் ஹேக்கர்னு சொல்லி தர்றாங்கன்னா டம்மி பீஸ் அரிப்பு மேபி. ரைட், அப்படி யாரும் இல்ல பிள்ளைகள். எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சுட்டு பிள்ளைகள் நம்ம நாட்டுல இருக்க மாட்டாங்க பெருசா. பெரும்பாலும் ஃபாரினுக்கு போயிடுவானுங்க. ரைட், அந்த எத்திக்கல் ஹேக்கிங்கை பொறுத்த மட்டும் ஹேக்கிங்னா இப்ப நார்மலா வந்து இப்ப நினைக்கிற இந்த வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் ஹேக் பண்ற ஹேக்கிங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா? பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. நிறுவனங்களோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ற அந்த லெவல்ல செய்யறோம் உண்மையா ஹேக்கர். கிளியர் பாருங்க. தனிநபர்களதும் வணிகங்களினதும் கணனி முறைமைகளை ஒரு வகையான போட்டிக்காக தாக்குகின்ற ஐசிடில திறமையான நபர்கள் வருவாங்களா இல்லையா? வருவாங்க சார். வரும். சில நன்மைகளுக்காகவும் தனிநபர்களுக்கும் வணிக கட்டமைப்புக்கும் எதிராகவும் சாரி சில நன்மைகளுக்காக தனிநபர்களுக்கும் வணிக கணனி கட்டமைப்பிற்கும் எதிராக அதிக தானியங்கி ஹைலி ஆட்டோமேட்டட் மற்றும் சில நேரங்களில் அதிக இலக்கு ஹைலி டார்கெட்டட் தாக்குதலை நடாத்துகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு வருமா இல்லையா? வரும் சார். இப்ப ஹேக் பண்ண பிள்ளைகள் இல்லாம ஆக்கணும்டா அதை பண்றோன்னு யார் ஹேக்கர் அணியமோகன் சரியா பிள்ளையோ? ஆம் சார். சோ எங்களுக்கு சியும் வரும், ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? 5th one சார். 5th one, எஸ். 32 பாருங்க. கால வரிசைப்படி ஒரு பணியின் ரைட் 5 ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கால வரிசைப்படி ஒரு பணியின் 5 நிகழ்வுகளுக்கான நேரத்துடன் தகவலின் மதிப்பின் மாறுபாட்டை வரைபடம் காட்டுகிறது. கோல்டன் ரூல் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நாங்க படிச்சிட்டோம். முழு நிகழ்வை பற்றிய தகவல்களை, குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்வையும் பற்றிய தகவல்கள் நிகழ்நிலைகள் நிகழ்நேரத்தில் கிடைக்கின்றன. அப்ப நிகழ்நேரம் ரியல் டைம் அப்டேட்லயே பிள்ளைகள் ஒவ்வொரு நேரமும் வரக்குள்ள கிடைச்சிருக்கு. கிளியர்? அப்ப ஒவ்வொரு தகவலும் கிடைச்சதின் பொறுத்து பிள்ளைகளா அந்தந்த தகவல் கிடைத்ததின் பிரகாரம் ஒவ்வொரு நேரங்கள்ல கிடைக்கப்பட்ட தகவலுக்கான வரைபடங்களில் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த டைம்ல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, இந்த டைம்ல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, இந்த டைம்ல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, இந்த நேரத்துல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கிடைச்ச ஒவ்வொரு தகவலுக்குமான பெருமானங்கள் பிள்ளைகள் இங்க எங்களுக்கு லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. டவுட் இருக்குமா? ரைட், பாப்போமா? பாருங்க, PQR என்னும் நிகழ்வுகள் மாத்திரம் தகவலின் பொன் விதியோட பொருந்தும். பிள்ளைகள் தகவலின் பொன் விதி என்ன சொல்லுதுமன்? ஆரம்பத்துல தகவலின் பெருமானம் உயர்வா இருக்கும், காலம் செல்ல அது குறைஞ்சு மீண்டும் தரவா மாறுமா இல்லையா? ஆம் சார். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல யார் யார் மண் வந்திருக்கு? பியும் இருக்கு, கியூம் இருக்கு, ஆரும் இருக்கு, எஸ்ஸும் இருக்கு, டீம் இருக்கு. எல்லாம் அதே ஸ்ட்ரக்சர் தானே பிள்ளைகள், யாரும் ஜீரோ ஆகல. சோ தரவாத்தான் மாறுறாங்க பிள்ளைகள், வருமா இல்லையா உங்களுக்கு? சோ இந்த கூட்டலமன் PQR எனும் நிகழ்வுகள் மாத்திரம் என்று சொல்லியிருக்கான். PQR மாத்திரமா? இல்ல சார். இல்ல சார். STயும் எங்களுக்கு பொருந்தும். சோ முதலாவது ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. எஸ் நிகழ்வு அதிக கேள்வியை கொண்டிருப்பதோடு உயர்ந்த தொழில்நுட்ப வளங்களால் வழிப்படுத்தப்பட வேண்டும். பாருங்க, யார் போய் வேல்யூ கூட, யாரோட ஹைட் வந்து டாப்ல இருக்கு? எஸ். எஸ்ஸுக்கு தானே. எஸ், அப்ப அதிக கேள்வியை கொண்ட தகவல் யாருமே? எஸ் தான். சரி, பி கூட்டு வரணும். ரைட், பாப்போமா? சிய பாருங்க. ஏதாவது ஒரு நிகழ்வின் தகவல் பற்றிய பெருமானம் அந்த நிகழ்வின் தகவலுக்குரிய கேள்வி காரணிகளோட முடிவு செய்யப்படும். வருமா இல்லையா? வரும் சார். வரும். என்ன பிள்ளைகள், தகவல் பற்றிய பெருமானம் வந்து அந்த கேள்வி காரணியுடன் தீர்மானிக்கப்படும். எங்களுக்கு ஆம் சார். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி பாக்குறதுக்கு தகவலின் பொருத்தப்பாடு சி கூட்டம் வருமா இல்லையா? வரும் சார். சோ எங்களுக்கு ஆன்சர் பிள்ளைகள் பியும் சரி, சியும் சரி. எங்க இருக்கு? 4th one. ஒன் சார். ரைட், 4th one. டவுட் இருக்குமா?
இல்ல சார். சின்ன சின்ன கூற்று பிள்ளைகள். ரைட், பாருங்க. இதோட எங்களுக்கு யாரும் முடியுமா? 19 முடிவு பிள்ளைகள். அதனால 2020 இருக்கு. ரைட், பாப்போம். 2020 பாவம். ரைட், பாருங்க. ஒரு கணினி முறைவழியாக்கிக்கு தேவைப்படுகின்ற தரவு எதில் இருக்கும் போது அந்த முறைவழி விரைவாக தொழிற்படும். சொல்லுங்க பார்ப்போம். எங்க இருந்து அப்படியே ஸ்பீடா ரன் ஆகும்? உலகத்தின் மிக வேகமான நினைவகம் எங்களுக்கு யாரு? ரெஜிஸ்டர். Register. சிபியுக்குள்ளே காணப்படுற மெமரி எங்களுக்கு யாரு? ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர். இப்ப எங்க இருந்தா ஃபாஸ்ட் ரன் ஆகும்? ரெஜிஸ்டர்ல இருந்தா. எங்க இருக்காங்க சார்? Registerல. ஃபர்ஸ்ட் ஒன் சார். ரெஜிஸ்டர் விட எங்களுக்கு இல்ல. எஸ் அனவா? ரெஜிஸ்டர் விட இருக்கா? இல்ல. இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம். யாருமே கேஷ் மெமரி இருக்கா? Cache memory. ஆம் சார் ஃபர்ஸ்ட். ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, ஒருவேளை ரெஜிஸ்டர் வந்திருந்தால் என்ன ஆன்சர்? ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர். ஓகே. கணினிக்கான மின் வலு நிற்பாட்டப்படும் போது எந்த வன்பொருள் கூறுகளில் பின்வரும் வன்பொருள் கூறுகளில் எது அல்லது எவை தரவுகளை இழக்கும் என்று கேட்டிருக்கு. அப்படின்னா அழித்தகு நினைவகங்கள்ன்ற வகைகள். RAM வரும், ரெஜிஸ்டர்ஸ் வரும், கேஷ் மெமரி வரும். எங்க Cache இருக்கு சார்? memory. A பதிவகம், B பதுக்கு நினைவகம், C முதன்மை நினைவகம், ABC ஆகிய எல்லாம் வரும் இல்லையோ? ரைட். ஆரம்ப கால பெருமுக கணினிகளில் இருந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரா இப்போது பயன்படுத்தப்படுகின்ற உயர் கணிப்பு வலுவுள்ள ஒப்பீட்டளவில் சிறிய சூட்டிகை சாதனங்களான கணினி உருவாகியுள்ளது. எஸ், ஆரம்பத்தில் பிள்ளைகள் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ். இப்ப எங்களுக்கு கொஞ்சம் அளவில் சிறிய கணினிகள் இல்லையா? ரைட். கணினிகளின் பௌதிக அளவை குறைப்பதற்காக எந்த கண்டுபிடிப்பு பங்களிப்பு செய்தது? பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா? தேர்ட் ஜெனரேஷன் நம்மளில் யாரு கண்டுபிடிக்கப்பட்டு? ஐசி. ஐசி கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கம்மா? ஐசி. இந்த ஐசிங்கிற சிப் வந்த பிறகுதானே பிள்ளைகள் ரொம் சிப்ல இருந்து எல்லாம் பிரிஞ்சு 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 எங்களுக்கு வந்தது. ஆம் சார். ஆம் எஸ். சார். அப்படின்னா எங்க இருக்கு ஆன்சர்? ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். செகண்ட் Second one. செகண்ட் ஒன். டவுட் இருக்கும்? டவுட் கூட? இல்ல சார். ரைட். தென் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது பாருங்க. ஒரு கணினி தொகுதியின் சில வன்பொருள் கூறு தொடர்புகளை காட்டும் பின்வரும் வரைபடத்தை கருதுக. ஓகே, மேற்குறித்த வரைபடத்தில் மத்திய செயற்பாட்டுகளுக்கு சிபியுவில் ஏயினால் காட்டப்படுகின்ற வன்பொருள் பகுதியில் தற்போது இயங்கும் முறை வழிகின்ற ரன்னிங் ப்ரோசஸ் நினைவக மொழிபெயர்ப்பு படங்கள் மேப்பிங்கை கொண்ட ஒரு பதிவக தொகுப்பு உள்ளது. நடப்பு முறை வழி கரண்ட் ப்ராசஸின் ஒரு உள்ளீட்டை வேர்ச்சுவல் அட்ரஸாக வழங்கும் போது உரிய பௌதிக முகவரியை வெளியிடுகிறது. அப்படி இது மேப்பிங் டிரான்ஸ்லேஷன் பிள்ளைகளுக்கு. இது வந்து எம்எம்இ இல்லையா? மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். உங்களுக்கு தெரியாது மேன், பட் இது செகண்ட் யூனிட்லாம் போட்டிருக்காங்க கொஸ்டின். எதனாலன்னு சொல்லி பார்த்தா பிள்ளைகள் சிபியோட பாகங்களாக. பட் நாங்கள் 5ஆம் அளவு படிக்கும் போது தான் இது ஐடியா உங்களுக்கு வரும். மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் சொன்னா என்னன்னு சொல்லி சிபியோட பாகங்கள் நாங்கள் என்னென்னு படிச்சிருக்கோம்னு சொல்லுங்க. ஏஎல்யூ இருக்கு, சியு இருக்கு, CU. ரெஜிஸ்டர் இருக்கு. Register. தென் கேஷ் மெமரி பிள்ளைங்களுக்கு கேஷ் Cache மெமரி memory. லெவல் 1 இருக்கு. அது ப்ரோக்ராம் MME. கவுண்டர் இருக்குடா. இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து நாங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல படிப்போம். அதே மாதிரி நினைவக முகாமைத்துவ அழகினப்படுகிற எம்எம்இ இருக்கு. இதுவும் எங்களுக்கு பிள்ளைகள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல படிப்போம். ஐஆர் எனப்படுகின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் இருக்கு பிள்ளைகள். பட் உங்களுக்கு ப்ரோக்ராம் கவுண்டர் பற்றிய சின்ன ஒரு நாலேஜ் ஒன்று வந்திருக்கும். நாங்கள் ஃபெச் டிகோட் எக்ஸிக்யூட் சைக்கிள் படிக்கும் போது கொண்டர் நிறைவேற்றுகை சக்கரத்தின் போது. கிளியர்? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிபியோட பாகங்கள் மகன். பட் இதுல எம்எம்இ பிள்ளைகள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர். கேட்ட கேள்வி என்னன்னா மகன், மெப்பிங்குக்கான பாகம் யாருன்னு கேட்டிருக்கு. மெப்பிங்கை மேற்கொள்ற பாகம் எங்களுக்கு யாரு? எம்எம்இ. இது ஹார்ட்வேரோட வாரபடியா செகண்ட் யூனிட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. பட் உண்மையா எந்த யூனிட்டுக்கான கேள்வி எங்களுக்கு? 5th யூனிட். ஓகே, ரைட். மேக கணிப்பில் உள்ள இரு சேவை மாதிரி உருக்களை குறிப்பிடுக. சொல்லுங்க மேம். சர்வீஸ் மாடல் என்ன இருக்கு? சாஸ் இருக்கு, சாஸ் பாஸ். பாஸ் இருக்கு, ஐஆர்ஸ் இருக்கு, IAS. பாஸ் இருக்கு. டவுட் இருக்கும்? இதுல ரெண்டு தமிழில் கேட்டிருக்கு. ஏதாவது ரெண்டு. ஒரு கணினியின் தெரிவிப்பு நிறைவேற்றுகை சுழற்சியில் உள்ள 3 படிமுறைகளையும் அவை அறிவுறுத்தல்களை கொணர்தல், குறியவழ்த்தல், நிறைவேற்றுதல். டவுட் இருக்கா? இல்ல சார். நோ. வெரி சிம்பிள் கொஸ்டின். ரைட். இது நாங்கள் நாளைய கிளாஸோட எங்களுக்கு யூனிட் 1 ஃபுல்
பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் முடியுது பிள்ளைகள். யூனிட் 1-2க்கான ஃபுல் ரிவிஷன் முடியுது. இன்னைக்கு நைட்டுக்கு எங்களுக்கு ப்ரோக்ராமிங் கிளாஸ் இருக்கு. நாளையோட பிள்ளைகள் நாங்கள் இதை ஃபுல்லா முடிச்சிட்டோம்னு சொன்னா, நாளை காலையோட இதை ஃபுல்லா முடிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இனிமே பார்க்க போறது பிள்ளைகள் 3ஆம் அழகு ரிவிஷன். ஓகே, ஓகே சார். இந்த மாசம் உங்களுக்கு 3ஆம் அழகு ரிவிஷன் முடிஞ்சு 5ஆம் அழகு ரிவிஷனும் ஆரம்பிக்கப்படும். சந்திப்போமா நைட்டுக்கு. ஓகே, பாய். தேங்க்யூ. Bye. நைட் கிளாஸ் வந்து 9:30. ஓகே Sir, thank you. ஓகே, வெல்கம்.